ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 3 நாட்களாக தங்கத்தோடைய விலை வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோடைய விலை குறையுமா அதிகரிக்குமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை இன்று கிராமிற்கு 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 8000 கீழே சென்றிருக்குதுங்க. அதாவது 22 கேரட் ஆபண தங்கம் ஒரு கிராம் 7960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதுவே ஒரு சவரன் 63,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. அதாவது இந்த கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 108 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சராசரி 3 ரூபா குறைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தங்கத்தோடைய விலை வந்து மேலும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு போடுறாங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, அதே போல் மார்னிங் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறையும் முகத்தில் தாங்க இருக்குது. எவ்வளோ வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் திரும்பவும் சொல்லிடுறேங்க, நாளைக்கு 10 மணிக்கு தான் நம்மளுக்கு ரேட் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகி தெரியும். ஸோ அதற்கிடையில் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கம் நோக்கி செல்லலாம், இல்லை வந்து மீண்டும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் எப்பவும் போல் 8 மணிக்கு நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேங்க. நாளை காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு நான் வந்து ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து வெளியாயிருக்குங்க. அதாவது இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கம் வந்து 20 வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு வந்து சரிவை கண்டுள்ளது அப்படின்னு மாதிரி புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தில், இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 15 மெட்ரிக் டன் அளவுக்கு தான் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 103 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இது வந்து கடந்த 20 வருடத்தில் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு சரிவை கண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பொருளாதார அரசியல் சூழல் காரணமாகவும் தங்கத்தின் மீது முதலீடு அதிகரித்ததால் அதன் விலை உச்சத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கு வியாபாரிகளுக்கும் மிக குறைந்த அளவு தங்கத்தையே இறக்குமதி செய்துள்ளனர் என்றும் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இறக்குமதி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து இப்போ குறையும் வண்ணத்தில் இந்த கடைசியாக 3 நாள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. மீண்டும் குறையுமா, நாளைக்கு வந்து பிப்ரவரி மாதம் முடிஞ்சு நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி இந்த அடுத்த மாதத்தில் வந்து முதல் நாள் வருது. நாளைக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைவில் ஆரம்பிக்குதா என்னன்னு பார்ப்போம். கடந்த ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை ஏற்றும் முகத்தில் தான் இருந்தது. ஸோ இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போங்க. எப்பயுமே தங்கம் வந்து ஏறு முகத்தில் இருந்தால் ஒரு சரிவு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். ஸோ அந்த சரிவு தான் இதுவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.